கவிஞர் அவர்களே, அடுத்த ஹாட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா கட்சியை தொடங்கி இன்னைக்கு ஒரு நல்ல முறையில கட்சியை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு திரு நடிகர் விஜய் அவர்கள். அவர் ஸ்டைல சொல்லுங்க. கொளுத்தி போட்டேன் கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனா இத பார்த்துட்டு ஒரு பாரம்பரிய மிக்க கட்சியானது அவங்களும் ஒரு ட்ரெண்டுக்கு நாங்களும் ஒரு அமைப்பை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன அமைப்பு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துக்கு HLA எனப்படும் ஹோம் லெவல் ஏஜென்ட் அப்படின்ற ட்ராக்க ஒரு படி மேலே ஏத்தி இவங்க BLA அப்படின்னா பூத் லெவல் ஏஜென்ட். நார்மலாவே பூத்துக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கதான் செய்வாங்க, இவங்க புதுசா கொண்டு வர்றாங்களாம் அப்படின்னு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆமா கவிஞர், நானும் கேள்விப்பட்டேன் பூத் லெவல் ஏஜென்ட். அதாவது இதை சற்று உற்று நோக்கி கவனித்தால் என்ன அப்படின்னா, இப்போ அந்த HLA இந்த ஹோம் லெவல் ஏஜென்ட் அந்த தாவேக்கால சொல்லப்படுது பார்த்தீங்களா, அதோட எனக்கு அதாவது பரவலா பேசப்படுகிற கருத்து என்னன்னா, திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை வியூகம் வைத்து அவரோட வியூகங்களை வைத்து செயல்பட்டது. அந்த தேர்தலில் கூட இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து புகுத்தி வாக்குகள் சேகரிக்கிற நுட்பமா பயன்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுது. அதே போலதான் இந்த முறையும் தாவேக்காவோட பிரசாந்த் கிஷோர் இணைஞ்சிருக்காரு. ஸோ அவரோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிதான் வந்து நடந்துகிட்டு இருக்கிறத சொல்லப்படுது. அதன்படி பார்க்கும்போது அதிமுக என்ற கட்சிக்கு வந்து எந்த ஒரு ஆலோசனையும் கிடையாது. அண்ணாமலை முன்னாள் தலைவர் அண்ணாமலை சொல்லும் போது கிழட்டு தவளைகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கிழட்டு தவளைகள் அவரு சொன்னதன் விளைவுதான் என்னன்னா அப்படின்னா, கட் காப்பி பேஸ்ட். அதாவது ரைட்டு, நமக்குதான் ஒருத்தனுக்கு ஆலோசனை கொடுக்கல, இன்னொரு கட்சி கொடுக்குற ஆலோசனை அப்படியே காப்பி அடிச்சு நம்ம போடுவோம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் நான் பாக்கிறேன். ஆமா ஆமா ஆமா, காசு இல்லாம கிடைக்குது இல்லையா, இல்லைன்னா அவரு கொண்டு போய் 300 கோடியை கொடுக்கறது எவன் கொடுக்க முடியா? பரவாயில்ல கவிஞர்களே, அதிமுக வந்து தற்போது ஊராட்சி கழகத்தையே டெமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஊராட்சி கழகன்ற ஒரு அமைப்பே கிடையாது, ஊராட்சி கழக செயலரே கிடையாது அதிமுகல. எல்லாம் கிளை செயலாளர் வச்சுதான் நேரடியா. ஆனா அந்த ஊராட்சி செயலாளர் இருக்காங்க இல்லையா, இந்த கட்டமைப்பு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து மிகப்பெரிய கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு தான் இன்று வரை அந்த கட்சியை தாங்கி பிடிச்சு அதை எப்படி அதை கலைச்சாங்கன்றது இப்ப இருக்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது. இப்ப இருக்கிறது எடப்பாடியார் கட்டமைப்பு. ஓ சரிங்களா, எடப்பாடியார் கட்டமைப்பு. பாப்போம், பொறுத்திருந்து பாப்போம். இப்படி காப்பி பேஸ்ட் லெவல மாத்துறதுக்கு இன்னொருத்தர் பிறந்து வரணும் போல இருக்கு. அது கூடிய சீக்கிரம் அந்த கட்சிக்கு வந்தா அந்த கட்சிக்கு நல்லது. நன்றி, வணக்கம்.